வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இஞ்சி பூண்டு சூப் பண்ண போறோம். இந்த சூப்பு குடிச்சோம்னா குளிர்காலத்துல நல்ல தொண்டைக்கு இதமா இருக்கும். அதே சமயம் சளி இருமலுக்கும் ரொம்ப நல்லது. இதை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேன்ல 1 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். நான் 1 டீஸ்பூன் பட்டரும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க 2 டீஸ்பூன் எண்ணெய் அல்லது 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க. இப்ப ரெண்டுமே சூடாயிடுச்சு. இதுல 7-8 பல் பூண்டை நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா இதையும் பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிக்கங்க. 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு சின்ன சைஸ் கேரட்டையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கேரட்டும் வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்ல 2 கப் அளவு தண்ணி. இப்ப இது 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இந்த பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் தண்ணி. இதை கட்டி இல்லாம கரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆச்சு. இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூப் நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. இப்ப ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு கரைச்சி வச்சு அந்த கார்ன்ஃபிளவர் கரைசலை சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இல்லைன்னா மாவு அடியில் போய் தங்கிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கு. இந்த மாதிரி கைவிடாம கலந்து விட்டாதான் மாவெல்லாம் கட்டிப்படாம இருக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இப்ப இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, 1-2 பொடிச்ச மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்ல 2-3 நிமிஷம் இந்த சூப் கொதிச்சுட்டு இருக்கட்டும். 2 நிமிஷமா கொதிச்சிருச்சு. சளி இருமல் இருக்கும்போது இந்த சூப் செஞ்சு குடிச்சோம்னா சளி இருமல் நல்லாவே குறைஞ்சிரும். அடுத்து இதுல கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட டேஸ்டான ஹெல்தியான இஞ்சி பூண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் சூப் பண்ண போறோம். 100 கிராம் முட்டைக்கோஸை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 கப் தண்ணி, மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வரட்டும். 2 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். முட்டைக்கோஸ் வெங்காயம் ரெண்டுமே வெந்திருக்கு. இப்ப இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா முட்டைக்கோஸ் எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியில சூப்ல சேர்க்க போறோம். இந்த மாதிரி சூப்ல சேர்த்தோம்னா சூப்பு குடிக்கும் போது இந்த முட்டைக்கோஸ் கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வேக வச்ச தண்ணியை விட்டுட்டு முட்டைக்கோஸ் வெங்காயம் ரெண்டையுமே மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதுல முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணியில இருந்து கொஞ்சமா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். வேக வச்ச தண்ணியை தனியா எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இதே குக்கர்லயே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 3 சின்ன சைஸ் பூண்டு, 1/2 இன்ச் அளவுல இஞ்சியையும் நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பொடியா சாப் பண்ணிக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். லோ ஃப்ளேம்ல வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்க்கிறேன்.
இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து திக்காய் வர வரைக்கும் இருக்கட்டும். இப்ப நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பேஸ்ட் பண்ண வெங்காயம் முட்டைக்கோஸ் கலவையை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதுல முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணி வந்து 1/4 கப் அளவு இருக்கு. அதை சேர்த்துட்டு இது கூட இன்னும் 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தளன்னு கொதிக்கட்டும். 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்ச முட்டைக்கோஸ், சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, உங்களோட காரத்துக்கு தகுந்தபடி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷத்துக்கு சிம்ல கொதிச்சிட்டு இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசி அதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்ல சூடா டேஸ்டான ஹெல்தியான முட்டைக்கோஸ் சூப் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பருப்பு சூப் பண்ண போறோம். இந்த குக்கர்ல வாஷ் பண்ண 75 கிராம் பாசி பருப்பு, 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்திருக்கேன், 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம். இந்த தக்காளியோட வெயிட் வந்து 150 கிராம் இருக்கும். கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். இதுல வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 300 ml தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப வந்து இந்த அளவு தண்ணி போதும். சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து இப்ப சேர்த்துட்டோம்னா குக்கர்ல வெந்து வரும்போது தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா குழைய வெந்து வரணும். பருப்பு தக்காளி எல்லாம் வெந்துட்டு இருக்க நேரத்துல இந்த பேன்ல 3/4 டீஸ்பூன் மிளகும் 3/4 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப மிளகு சீரகம் ரெண்டுமே வறுபட்டுருச்சு. அடுத்து இதை இந்த உரல்ல சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடிச்சு பவுடர் பண்ணிட்டு அடுத்ததுல 5-6 பல் பூண்டையும் சேர்த்து இடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியா இருக்கட்டும். 5 விசில் வந்துருச்சு. பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடு வச்சு மசிச்சுக்கலாம், அல்லது ஒரு மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம். அடுத்து இதுல தண்ணி சேர்க்கிறேன். 500 ml தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இதுல வந்து 500 ml தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது இருக்கட்டும். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்ப எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. சூப்ல சேர்த்துடலாம். அடுத்து இடிச்ச மிளகு சீரக பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சமா பட்டர் சேர்க்கிறேன். இந்த மாதிரி பட்டர் சேர்த்துக்கங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பட்டர் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த சூப் வந்து நல்லா சூடாகி நுரக்கட்டி வரணும். அது வரையும் இருக்கட்டும், கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்ப சூப்பு பாத்தீங்கன்னா நல்ல நுரக்கட்டி வந்திருக்கு.
அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய தக்காளி பருப்பு மிளகு சூப் ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு சூப்பு பண்ண போறோம். 50 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி 6ல இருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொள்ளு சூப்பு பண்ண ஆரம்பிக்கணும். இந்த குக்கர்ல ஊற வச்ச கொள்ளை தண்ணியோடயே சேர்த்துருங்க. இது கூட 1 கப் தண்ணி, 4 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது, 7-8 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் சீரகமும் இந்த மாதிரி 1-2 இடிச்சு சேர்த்துக்கங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 8ல இருந்து 9 விசில் வேக வச்சுக்கோங்க. இந்த அளவு வேக வச்சாதான் கொள்ளு நல்லா சாஃப்டா வேகும். இந்த சூப்புக்கு கொள்ளு நல்லா சாஃப்டா வேகணும். 8 விசில் வந்துருச்சு, ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கொள்ளு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப ஒரு மேஷரை வச்சு இந்த பருப்பெல்லாம் நல்லா மசிகிற மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப மேஷ் பண்ணியாச்சு. ரொம்ப மையா மசிச்சிடாம இந்த மாதிரி கொள்ளு 1-2 அங்கங்க இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க. இப்ப இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சூப் 3 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது நல்லா ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 3 நிமிஷமா சூப்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதுல சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கடைசியாவே சேர்த்துக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துடலாம். கடைசியா கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம கொள்ளு வேக வைக்கும் போது மிளகும் சீரகமும் இடிச்சு சேர்த்தோம். இப்ப இதுக்கு இந்த அளவு மிளகுத்தூள் போதும். உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டான கொள்ளு சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.